வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லும் ஒரு சிறிய கதையை கேட்கப் போகிறோம். ஒரு சிறிய நகரத்தில் சிவா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு சிறிய தையல் கடை இருந்தது. திறமை இருந்தாலும் ஒரு பழக்கம், வேலைகளை உடனே செய்யாமல் தள்ளி போடுவான். ஒரு நாள் தீபாவளி வரப்போகிறது. ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் புதிய உடைகள் தைக்க சிவாவின் கடைக்கே வந்தார்கள். அதை பார்த்த அவன் அம்மா சொன்னார், "சிவா, இப்போவே எல்லா துணிகளையும் தைக்க ஆரம்பிச்சிடு, திருநாள் நெருங்குது." சிவா சிரித்துக்கொண்டு, "அம்மா, இன்னும் நேரம் இருக்கு, நாளைக்கு ஆரம்பிக்கிறேன்" என்றான். ஆனால் மறுநாள் நண்பர்களுடன் வெளியே சென்றான். அடுத்த நாள் ஓய்வெடுத்தான். இப்படி வேலை தள்ளி போய்கொண்டே இருந்தது. தீபாவளிக்கு முன்னாள் வந்ததும் வாடிக்கையாளர்கள் தங்கள் துணிகளை வாங்க வர ஆரம்பித்தார்கள். ஆனால் பல துணிகள் இன்னும் தைக்கப்படாமல் இருந்தது. கோபமாக வாடிக்கையாளர்கள் சொன்னார்கள், "நேரத்துக்கு தைக்கலையே, இனிமேல் உங்க கடைக்கே வரமாட்டோம்." அந்த நாள் சிவாவுக்கு பெரிய இழப்பு. வருமானமும் போனது, நம்பிக்கையும் குலைந்தது. அவன் அம்மா அமைதியாக சொன்னார், "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வேலை இருக்கும் நேரத்திலேயே செய்து முடிச்சிருக்கணும்." அந்த வார்த்தைகள் சிவாவை ஆழமாக பாதித்தது. அவன் தன் தவறை உணர்ந்தான். அதன் பிறகு எந்த வேலையையும் தாமதிக்காமல் உடனே செய்து முடிக்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் கடை மீண்டும் நல்ல பெயர் பெற்றது. கதை நெறி: காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்பும் நேரமும் இருக்கும்போது செயல் செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.